நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மகர லக்னக்காரர்களுக்கு மகாதனத யோகத்தை வழங்கக்கூடிய கிரகங்கள் எவை அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். லக்னாதிபதி சனியே 2 தனாதிபதியாகவும் இருப்பதால் சனி 9 புதனே 6 இருப்பதால் புதன் 4 செவ்வாயே 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருப்பதால் செவ்வாய். அப்போ சனி புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களின் இணைவு, சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை இது எல்லாமே மகாதன யோகத்தை கொடுக்கும். 100% பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் திசை நடத்த வேண்டும். மகர லக்னக்காரர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் சுக்கிர திசையும் செவ்வாய் திசையும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். அதுவும் இந்த சனியும் புதனும் இணைந்திருந்து திசை நடத்துவது, இந்த சனியும் செவ்வாயும் இணைந்திருந்து திசை நடத்துவது, சனி நீசமாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். 4ஆம் வீட்டிலே செவ்வாயோடு சேர்ந்து சனி நீசமாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் வீட்டிலே செவ்வாயோடு சனி செவ்வாய் புதன் இணைந்திருந்தாலும் யோகங்களை கொடுக்கும். 9ஆம் வீட்டிலே அதே மாதிரி யோகங்களை கொடுக்கும். 6ஆம் வீட்டிலே அதே மாதிரி யோகங்களை கொடுக்கும். 2ஆம் வீட்டிலும் அதே மாதிரி இணைப்பு இருந்தாலும் பரிவர்த்தனை இருந்தாலும் அந்த யோகங்கள் உண்டு. லக்னத்திலேயே மகரத்திலேயே சனி செவ்வாய் புதனுடைய பரிவர்த்தனை இருக்கிறது. அந்த அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். முக்கியமானது அவர்கள் திசை நடத்த வேண்டும். திசை நடத்தினால் 100% பலன்களை கொடுப்பார். திசை நடத்தவில்லை, ஆட்சி உச்சமாக இருக்கிறார் என்றால் ஒரு 40% பலனை புதன் புத்தி காலத்திலே, சனி புத்தி காலத்திலே, செவ்வாய் புத்தி காலத்திலே கொடுத்தே தீர்வார். வணக்கம்.